ஆனால் நீங்கள் இங்கே வெத்து அரசியலுக்காக இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஐயோ பாருங்க தமிழ்நாட்டு மக்களை சொல்கிறாங்க. இது என்னன்னா, தமிழ்நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாட்டு அந்த மக்கள் பிரதிநிதிகள் இவங்களாம். அப்போ அதனால இவங்களை சொல்லிட்டா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் சொன்ன மாதிரியா. அப்போ இவங்க வீட்டில் இருக்க சொத்தெல்லாம் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு பிரித்து கொடுத்துருவாங்களா? என் சொத்தெல்லாம் உன் சொத்து, என் வீடெல்லாம் உன் வீடு கொடுத்துருவாங்களா? உங்கள் சொத்து, இது உங்கள் சொத்து அப்படின்ற மாதிரி எல்லாருமே அனுபவிக்க முடியுமா? இன்னொரு பக்கம் பாரத பிரதமரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தானே. அப்போ நீங்கள் பாரத பிரதமரை எப்படிலாம் கேவலமாக இழிவாக பேசுகிறீங்க? அமித்ஷா அவர்கள் என்ன பேசுகிறீங்க? நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்னென்னு பேசுகிறீங்க? அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒட்டுமொத்த பாரத தேசத்தையும் இழிவுபடுத்துறீங்களா நீங்கள்? அப்படி சொல்லலாமா அவங்கள? அது எப்படிங்க உங்களுக்கு வந்தால் மட்டும் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிக்கிறாங்க அப்படின்றதே புரியல. இதுக்கு அடுத்த கட்டமாக இன்னைக்கு அவர் துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, யார் நாகரிகம் இல்லாதவன் வடக்கெல்லாம் குளிக்கவே மாட்டான், 10 நாளானாலும் குளிக்க மாட்டான், இங்கே தமிழன்னா ஒரு நாளைக்கு 3 தடவையாவது குளிப்பான், இல்லை டெய்லியாவது குளிப்பான் அப்படின்னா, அப்போ நாகரிகம் அப்படிங்கிறதுக்கு குளிக்கிறது ஒரு வரையறை அப்படின்னு நீங்கள் வச்சிங்கன்னா, அப்போ ஈவேராவா நாகரிகம் இல்லாதவர் நீங்கள் சொல்கிறீங்களா? எத்தனையோ குறிப்புகளை சொல்லியிருக்காங்க. ஈவேரா அவர்கள் வந்து குளிக்க மாட்டார், 10 நாளானாலும் குளிக்க மாட்டார், அவரை குளிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றத அவரோட இதுங்களே வந்து நிறைய எழுதியிருக்காங்க புத்தகத்தில். அப்போது ஈவேராவை நாகரிகமற்றவர்னு துரைமுருகன் சொல்கிறாரா அப்படிங்கிறத எங்களுக்கு கேட்கணும். அடுத்தது, இங்கே எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு. டெய்லி இப்போ கூட பாருங்கள், ஒரு நேற்று நியூஸில் வந்து வயதான தம்பதிகள் வீட்டில் இருக்கிறவங்கள டார்கெட் பண்ணி கொள்ளை இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? சட்டம் ஒழுங்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? அடுத்து இப்போ இவங்க வந்து இந்த மும்மொழி கொள்கைக்காக ஊராக தேடி போயிட்டு இருக்கிறாங்க. மாநிலமாக போய் இங்கேருந்து போய் சித்தராமையாவை பார்க்குறது, அங்கேருந்து அவர் இவளை பார்க்குறேன்ட்டு. சித்தராமையாவை எதுக்கு நீங்கள் போய் பார்க்கணும்? அங்கே அவங்க வந்து மேகதாதானியை முடிச்சே தீர்வோங்கிறான். அதுக்கு நீ பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா தமிழ் படங்களை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்னு ஆல்ரெடி இப்போ இந்த வாட்டாள் நாகராஜன்றவர் கிளம்பிட்டாரு. நீங்கள் அதுக்கு முதல்ல பேசணுமா? இங்கே உயிர் பிரச்சனை தண்ணி, விவசாயிகளுக்கு அடுத்து தண்ணிக்கு என்ன பிரச்சனைன்றதை பார்க்குறத விட்டுவிட்டு இப்போ மும்மொழி கொள்கையை தூக்கிட்டு அங்கே போகிறீங்களே. அங்கே ஆல்ரெடி மும்மொழி கொள்கை இருக்குது தானே, அங்கே ஹிந்தி படிச்சுக்கிட்டு இருக்காங்க தானே. அப்போ நீங்கள் எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு அங்கே போய் நீங்கள் கேட்குறீங்க? ஏற்கனவே நீட்டுக்கு போய் கேட்டிங்களே, உங்களை யாராவது மதிச்சாங்களா? எதுக்கு இப்படி போய் கேட்டு நீங்கள் அசிங்கப்பட்டுட்டு வரீங்க அப்படின்றது எங்களுக்கு புரியல. எதுக்கு வந்து தமிழக மக்களுக்கு எது தேவை அப்படின்றத ஒரு இஞ்சித்தும் வந்து இந்த அரசுக்கு தெரியலை அப்படிங்கிறதா நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு துர்பாகிய நிலைமையாக இருக்குது. இன்றைக்கி தமிழகத்தோட தலையெழுத்தாக இருக்குது.